ஆட்டுக்கறி வெறும் 10 ரூபாய்க்கு தராங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து இன்னைக்கு நிலவரத்துக்கு ஆட்டுக்கறியை வெறும் 10 ரூபாய்க்கு தர முடியும்னு தெரியல. இது வந்து பெண் வெத்தலை. இது பெண் வெத்தலையா? ஆமா. இது நீ எடுத்தது பெண் வெத்தலை தான். தலையெல்லாம் நம்ம என்ன ரேட்னா? தலை வந்து இப்போ அந்த குட்டி தலை எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 400 வருஷமா வருவாங்க. ஓகேங்க. அது அந்த செம்பிளி குட்டி தலை எடுத்து தீச்செடி ஒரு 300 ரூபாய். இஞ்சி கருவாடு இருக்குது, நெத்திலி கருவாடு இருக்குது, ஓகே கருவாடு இருக்குது, கிழங்கு கருவாடு இருக்குது, கண்டை கருவாடு இருக்குது, ஆறாள் இருக்குது. அது என்ன பிரைஸ்னா கடைசியாக கொடுப்பீங்க? 22 ரூபா கொடுத்துருவோம். 22 ரூபா கொடுப்பீங்க. ஆனால் இப்போ இது வந்து செம்பிளி கண்ணனா இத்தனை பல்லுன்னு சொல்லுவாங்களா? ரேட் வைஸுமே கிடைக்கும் நமக்கு கம்மி தான். 10 ரூபா எடுன்னு சொல்லு, 10 ரூபா 5 ரூபா எடுன்னு சொல்லு. நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். கிலோ 120 கடையில் 150. ஆட்டுத்தலை வந்து நம்ம பொசுக்குறோம் தானே? ஆமாம். இப்போ பொசுக்கி நம்மளே எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம் தானே? வெட்டி சுத்தம் பண்ணி. ஓகே ஓகே. சொல்கிறாங்க ரேட்டெல்லாம் எப்படிங்க இங்கே பரவாயில்லைங்களா? ரேட்லாம் அதிகமாகவும் சொல்கிறாங்க, கம்மியாகவும் சொல்கிறாங்க. லேட் ஆனாக்கா கம்மியாகவும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா பூதப்பாடி சந்தைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா கறிக்கூறு, ஆட்டு சந்தை எல்லாமே ரொம்ப பிரபலமான சந்தை இது. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டமான பூதப்பாடி மக்களே, அதாவது பவானி டு மேட்டூர் போகிற வழியில் தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம இதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகும். மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப சந்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த அட்மாஸ்பியர், அந்த சத்தம் எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை, வெள்ளாடு, கருப்பாடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பிலி கடைலாம் இருக்குது. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி பூதப்பாடி சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நான், மோனுவேல்டு மோகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பு, ஹரி, நாங்கள் 4 பேர் தான் வந்திருந்தோம். எப்படா இருக்குது சந்தையோட அட்மாஸ்பியர்லாம்? சந்தை நல்லா இருக்கு. நான் பண்ண ட்ரிப்பெல்லாம் வந்துட்டு இப்போ ஒட்டுக்கா போயிட்டு இருப்போம். இப்போ எல்லாம் சந்தை, கறி, சோறு இப்படின்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ தூரம்? ஒரு 80 கிலோமீட்டர் வருமா நம்ம ஊர்லேருந்து? வரும். மேட்டூர் பக்கத்தில் இருக்குது இந்த பூதப்பாடி சந்தை. 80 கிலோமீட்டர் வந்து தொலைவிலேருந்து பயணம் பண்ணி ஒரு சந்தை கறி சாப்பிடவும் ஒரு ஆட்டுக்கறி 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்க வந்திருக்கோம். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்க. பொன்னாயா. அக்கா நீங்கள் இங்கே ஆடு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? ஓகேங்கக்கா. எப்போ வந்தீங்கக்கா? காலையில் 5 மணிக்கு வந்தீங்க. வாங்கியாச்சா ஆடு? ஏங்கக்கா என்னாச்சு? ஆடு நிறைய வந்துருக்குது. ஓகே ஓகே. என்ன சொல்கிறாங்க ரேட்டெல்லாம் எப்படிங்கக்கா இங்கே பரவாயில்லைங்களா? ரேட்லாம் அதிகமாகவும் சொல்கிறாங்க, கம்மியாகவும் சொல்கிறாங்க. லேட் ஆனாக்கா கம்மியாகவும் ஓரளவுக்கு அனுசரித்து கொடுப்பாங்க. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குதுங்க. உங்கள் பேருங்கம்மா? அம்சவல்லின்னு. ஆமாம். இப்போ இந்த சந்தை வந்து பூதப்பாடி சந்தை வந்து ஆமாம், எத்தனை மணிக்குமா ஆரம்பிக்குது? காலையில் 5:30லேருந்து ஆரம்பிக்குங்க. காலையில் 5:30 ஆரம்பிக்குது. ஆடு 5 மணிலேருந்து வந்துடும். ஒவ்வொன்றா வந்துடும். ஓகேம்மா. நீங்கள் வந்து இப்போ ஆடு வந்து வித்துட்டு இருக்கீங்க, வியாபாரம்? ஆமாம் ஆமாம் சார். எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 10-20 வருஷமாக பண்ணுறேன். 10-20 வருஷமா இங்கே ஆடு வியாபாரம் பண்ணி? ஆமாம் சார். இப்போ வந்து நீங்கள் காலையில் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? நான் கொண்டு வந்து 10 ரூபாய் கொண்டு 10 ரூபாய் கொண்டு வந்து கிட்டத்தட்ட அதில் பாதி வித்தாச்சு. பரவாயில்லைங்களா வியாபாரம்லாம்? ஏதோ பரவாயில்லன்னு பரவாயில்லன்னு சொல்றதுக்கு இல்லை இந்த வருஷம். ஏதோ பரவாயில்ல. ஓகே. இந்த சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நடக்குங்களா? இது செவ்வாய்க்கிழமை சந்தை. மறுபடியும் சந்தை இருக்குது சுற்றியும். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை கூடும். ஓகே. இப்போ வந்து நம்மள்ட்ட என்னென்ன ஆடுங்கம்மா இருக்குது? என்கிட்ட வெள்ளாடு மட்டும் எனக்கு கருப்பு குட்டியே இருக்குது. எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க, வளர்ப்பு குட்டிங்க, பால் விட்டு குட்டிங்க. இதுதான் நாங்கள் விற்கிறதே சாமி. விற்றது போக கொண்டு போய் விட்டுருவோம். மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதா மறுபடியும் வேறு சந்தைக்கு போட்டுக்குவோம். கருப்பு குட்டின்னா விற்கும். வளர்ப்புக்கு இப்போ கருப்பு குட்டி வாங்கி பழகிட்டாங்க. சாமிக்காரருக்கு எல்லாமே கருப்பு குட்டி சாமி. கருப்பு குட்டி கெடா குட்டியாக இருந்தால் நல்ல விலைக்கு விற்கும். பிறவியாக இருந்தால் கம்மியாக விற்கும். இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நம்ம தீனி கொடுத்து பராமரிச்சு. ஆமாம் சாமி. விற்கலைன்னா கொண்டு போய் தீனி கொடுத்து பராமரித்து தான் வச்சுருக்கணும். பத்திரமா வச்சுருக்கணும். வெயில் விடக்கூடாது. பனிக்காலத்தில் பனியில் விடாமல் வளர்த்தி விற்றுக்கணும். ஓகேம்மா, நன்றி. சரி சரி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குங்க அண்ணா. நம்மளுக்கு செம்பிலி கடை வந்து வெயிட் எவ்வளோண்ணா? 30 கிலோ வருங்க. 30 கிலோ வரும். ஓகேண்ணா. இது என்ன ப்ரைஸ்னா கடைசியாக கொடுப்பீங்க? 22 ரூபா கொடுத்துருவோம். 22 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ இது வந்து செம்பிலி கடைனா இத்தனை பல்லுன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி இது எத்தனை பல்லு? இது 6 பல்லுங்க. 6 பல்லு ஆடு. ஓகேண்ணா. நம்ம கூட்டத்திலே வந்து இந்த ஆடு தானே பார்க்க நல்லா பெருசாக தெரிஞ்சு, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். இது எல்லாமே வந்து நம்ம வந்து காட்டில் மேய்க்கிறது. ஓகே. தீனி எல்லாமே அது மேய்ச்சல் தான். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமா அந்த சந்தையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஏதோ ஒரு கரைக்கு இருந்தால் கொஞ்சம் சேர்த்து விற்கும். இல்லைன்னா கொஞ்சம் அசல் கூட விற்கும். இன்னைக்கு பரவாயில்லைங்க. இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கண்ணா? இன்னைக்கு ஒரு 10 ஆடு கொண்டு வந்தோம். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சிருச்சு. இது ஒன்று தான் இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக அது போயிருந்தேன். ஏன்னா நம்ம கூட்டத்திலே இது ஒன்று தான் நல்லா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. சந்தோஷம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையோட சென்டரில் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு காய்கறி ஜாமான்லேருந்து மல்லிகை ஜாமான்லேருந்து பருப்பு ஐட்டம், வெத்தலை, புயலை எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்னதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்ம கூட எடுத்துகிட்டு ஜாலியாக போய் சுற்றினாலும் சந்தைக்குள்ளே போய் சுற்றி வாங்குற ஒரு ஃபீல் வராது. அது செம்மையாக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்க்கலாம்.
அக்கா நல்லா இருக்கீங்களாங்க்கா? நல்லா இருக்குங்க அக்கா உங்கள் பேருங்கக்கா? கோகிலா. கோகிலா அக்கா. இப்போ நம்ம இந்த வெத்தலை வியாபாரம் வந்து எத்தனை வருஷமாக்கா பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஒரு 20 வருஷமா 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்கக்கா. இப்போ நம்ம இந்த வெத்தலையில என்னென்ன வகைகள் இருக்குங்கக்கா? ஆண் வெத்தலை இருக்குது, பெண் வெத்தலை இருக்குது. அது என்னங்கக்கா ஆண் வெத்தலை பெண் வெத்தலை? இது வந்து பெண் வெத்தலை. இது பெண் வெத்தலையா? ஆமா மக்களே இது இது பெண் நீ வெத்தலையா? எடுத்ததும் பெண் வெத்தலை தான். ஓகே. இது பெண் வெத்தலை. ஆண் இது வந்து வெத்தலை ஆண் வெத்தலை. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த நரம்பு வந்து மேலே இருக்குது. இந்த நரம்பு வந்து 3 ஒன்றா இருக்கிறதுனால அது பெண் வெத்தலை. ஓ இதெல்லாம் வேற இருக்கா? இது எங்கள் பாட்டிக்கு எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டி எல்லாம் வியாபாரம் பண்ணிது எங்கள் அக்கா. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. எங்கள் அப்படியே வளமுறையாக தலைக்கடுக்கு வியாபாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெத்தலையில இந்த வேற என்னென்னமோ சொல்லுவாங்க, கற்பூரவள்ளி வெத்தலை. அதான் கற்பூர வெத்தலைங்க, அது வெள்ளையாக இருக்கும், நீளமாக இருக்கும். ஓகே ஓகேங்கக்கா. கலராக இருக்கும். இந்த பீடா வெத்தலை போடுறோம்ல, நிஜாமாரி போடுறது அது மாதிரி. ஓகேங்கக்கா. இப்போ இந்த வெத்தலை வந்து எத்தனை நாளுங்கக்கா தாங்கும்? நம்ம ஒரு வாரத்துக்கு தாங்க. ஒரு வாரத்துக்கு தாங்க. ஒரு வாரத்துக்கு 10 நாள் 8 நாள் தாங்க. 10 நாள் 8 நாள் தாங்க. ஓகேங்கக்கா. இப்போ இந்த வெத்தலை வந்து அந்தியூர் வெத்தலை நீங்கள் சொன்னீங்க, அது வந்து இது ஃபேமஸுங்களா? ஆமாங்க, இந்த ஃபேமஸ். என்ன காரணம்? போடுறதுக்கு நல்லா இருக்கு, காக்காது கசக்காது. வெத்தலை நல்லா இருக்கு. வெத்தலை நல்லா இருக்கு, போடுறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் இந்த வெத்தலையெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? அந்தியூர்லேருந்து தான் வாங்கிட்டு வரீங்க? அந்தியூர்லேருந்து சொன்னால் கொண்டு வந்துருவாங்க, காட்டுக்காரர் கொண்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே. டேரெக்டாக காட்டுக்காரங்கலேருந்து எடுத்துக்கிறீங்க? காட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுத்தா இவ்வளோ வெத்தலை 5000 ரூபா 4000 ரூபா 8000 ரூபா 10000 ரூபா இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேங்கக்கா. கொடுத்தாங்கன்னா நம்ம போய் பணத்தை கொடுத்துட்டு கூடையில் மாற்றிட்டு நம்ம கொடுத்துடலாம். இந்த கூடையிலேயே வச்சுருந்தா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் கெடாது. ஓகே ஓகே. வெத்தலையிலேயே சிறந்தது இந்த வெத்தலை தான், இந்த வெத்தலை மட்டும்தான். ஓகே ஓகே. அந்த சங்கீர் வெத்தலை, திருச்செங்கோடு வெத்தலை, கோயம்புத்தூருக்கு அடுத்தது எடுத்துட்டா இந்த வெத்தலை கிடையாது. நம்ம வெத்தலை கிடையாது. சத்தி தாண்டி எடுத்துட்டாலுமே நம்ம வெத்தலை கிடையாது. இந்த நம்ம ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இப்படி சத்தியமங்கலம், இந்த லைன் கொளத்தூர், இதெல்லாம் நம்ம வெத்தலை தான். நம்ம வெத்தலை. சரி. தர்மபுரி அதுதான் அங்கே அதிகமாக விளையிறது. கொடி கொண்டாந்து இங்கே தான் நடுறது. இங்கே தான் நடுறது. நம்ம மல்லிகைப்பூ கொடி எப்படி பதியம் போடுறோமோ அப்படி பதியம் போட்டால் சுற்றியும் வந்துடும். ஓகே. வரும்போது எல்லாம் பிடிச்சி கட்டிடுவாங்க. அப்புறம் நகம் போட்டு இப்படி நகம் வச்சுருப்பாங்க இரும்பில், இப்படி கிள்ளி 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 போடுவாங்க. போட்டு ஒரு பக்கம் கொட்டி அப்புறம் கவலியாக 50 கவலி 50 வெத்தலை 60 வெத்தலை பிடிப்பாங்க. 50 தான் பிடிப்பாங்க, 60 எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. வெத்தலை நல்லா இருக்கு போடுறதுக்கு, கல்யாணம் விசேஷம் எல்லாத்துக்கும் இதுதான் பெரும்பாலும் வைப்பாங்க. இது வெத்தலை வந்து நல்லா பெருசாக இருக்கா, இலையில நல்லா பெருகு. அந்த வெத்தலையெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும், அந்த வெத்தலை நல்லா இருக்காது. இது நல்லா இருக்கும். இப்போ விசேஷம், திரட்டி, ஃபங்க்ஷனு, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஓகேங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. போதுமா? அண்ணா வணக்கங்கண்ணா. அஸ்ஸலாமு நல்லா இருக்கீங்களாண்ணா? உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பாருக்கலைங்க, கே பாருக்கலை. ஓகேண்ணா. நம்ம இந்த சந்தையில் வந்து எத்தனை வருஷமா நான் கடை போட்டுட்டு இருக்கோம்? 50 வந்து நான் 50 வருஷமா இருக்கேன். 50 வருஷமா கடை போட்டுட்டு எனக்கு 56 56. ஓகே 46 வரைக்கும். ஓகே ஓகேண்ணா. பரவாயில்லைங்கண்ணா. வியாபாரம்லாம் சுமாராக போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. நம்மள்ட்ட என்னென்ன ஐட்டம்னா இருக்குது மளிகை சாமான்? பருப்பு, தோரம்பருப்பு இருக்குங்க, பச்சை தட்டைப்பயிறு, உளுந்து, புளி, மிளகாய், கடலை எல்லாமே எல்லாம் ஐட்டம் இருக்குங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து சந்தையெல்லாம் பெரும்பாலும் நிறைய இருந்துச்சுண்ணா. இப்போ சந்தைக்கு மக்களோட பெருசாக வரதில்லை. சந்தைக்கும் நம்ம கடைக்கு வாங்குறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ரேட்டு சந்தையில் வந்து இது பார்த்து வாங்கலாம், கடையில் வந்து பார்க்க முடியாது. அப்படியே போட்டோன்னா தான் நம்ம வாங்கி ஆகணும். ஓகேண்ணா. இருப்பாங்க பருப்பு அரைக்கலாம், உள்ளது கொண்டு வருவார், ஒரு சோப்புனா உள்ளது எடுத்துருவார். இது பருப்புனா இங்கே நீ பார்த்துக்கலாம். பருப்புனா இங்கே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். நல்லா இருக்குதா கெட்டியாக இருக்குதா பார்க்கலாம். ஓகே. ரேட் வைஸுமே கிடைக்கும் நமக்கு கம்மி தான். 10 ரூபா அட்வான்ஸ் வரும், 10 ரூபா 5 ரூபா அட்வான்ஸ் வரும். நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். கிலோ 120னா கடையில் 150. ஓகே ஓகே. இது 110னா 120. அப்படி. அது 130 140. ஓகே 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 ஓகே. பொருள் தரம் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே. இல்லை மளிகை தரம் பார்த்து வாங்க முடியாது. வாங்குறது தரமாக இருக்கும் நம்மளுக்கு. தரம் பார்த்து வாங்க முடியாது மளிகை கடையில். இங்கே வந்து எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். கம்பல்சரி எல்லாமே சுண்டல் இருந்து, மல்லி இருந்து, மிளகா இருந்து, மாட்டு தீனியோட பார்த்து வந்தீங்க. மல்லியிலேருந்து எல்லாமே, மிளகாலேருந்து எல்லாமே வச்சு எல்லாமே நீங்கள் கையில் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலாம் வேணாம்லாம். ஆமாண்ணே. மளிகைக்கெல்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களே. இது கையில் நம்ம எடுத்து பார்த்து அந்த ஃபீல் பண்ணி வாங்க முடியலாம். ரைட்டு. மளிகையில் அது மாதிரி தர மாட்டாங்களே உங்களுக்கு. சந்தைனாவே உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வந்து கடையில் வராது. இது ஒரு ஆர்வமாக நம்ம வந்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் பொருள் தரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. மளிகையில் விட மாட்டேன், நம்மளே போய் சோப் பண்ண உள்ளே வந்து தரமாட்டேன்னு வெளியே நீங்கள் தான் நிற்கணும். வெளியே தான் நிற்கணும். ஓகேண்ணே. சந்தோஷம்ண்ணே. அக்கா நல்லா இருக்கீங்களாங்க்கா? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேருங்கக்கா? அன்னக்குடி. சாப்பிட்டாச்சுங்களாங்க்கா? ஓகே அக்கா. நம்மள்ட்ட கருவாடு என்னென்ன வகைங்கக்கா இருக்குது வெரைட்டி? குஞ்சு கருவாடு இருக்குது, நெத்திலி கருவாடு இருக்குது, கொடி கருவாடு இருக்குது, கிழங்காங் கருவாடு இருக்குது, கண்டை கருவாடு இருக்குது, ஆறாள் இருக்குது, உப்பு கருவாடு இருக்குது,
நெய் மீன் கருவாடு இருக்குது, அரஞ்சான் கருவாடு இருக்குது, தூள் கருவாடு இருக்குது. ஓகேங்கக்கா. இது கொக்கு மீனும் கருவாடுங்கக்கா. கொக்கு மீனும் கருவாடு. ஓகே ஓகேங்கக்கா. இப்போ வந்து நம்ம கருவாடுலாம் வந்து பெருசாக கடையில் கிடைக்கிறது இல்லை, சந்தைகளில் தான் மெயினாக கிடைக்குது. கிடைக்குதுங்கக்கா. பட் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான கருவாடு இல்லை, கிடைக்காது. இப்போ இது வந்து இப்போ இந்த கொல்லிக்கு இது என்னது கருவாடுங்கக்கா? குஞ்சு கருவாடு. குஞ்சு கருவாடு. இது குஞ்சு கருவாடுனா இது எப்படி நீங்கள் 100 கிராம் என்ன ப்ரைஸுக்கு தரீங்க ரேட்டுக்கு? 100 கிராம் 40 ரூபான்னு போடுறோம், 50 ரூபான்னு போடுறோம், படி 50 ரூபான்னு போடுறோம். படி 50 ரூபான்னு போடுறீங்க. இது ஒரு படினா எவ்வளோ வரும் இது வெயிட்டு? 150 வரும் கண்ணு. 150 வரும், 200 வரும். ஓகே 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 ஓகே. இப்போ இந்த கருவாடில் எங்கே இருந்துக்கா வாங்கிட்டு வரீங்க? வந்து டேம்லேருந்து வருங்கண்ணு. நம்ம மேட்டூர் டேம்லேருந்து. ஓகேங்கக்கா. அது வந்து கடற்கரையிலேருந்து வரும். இது கடற்கரை. இதெல்லாம் கடற்கரை. இதெல்லாம் கடல் மீன் ஐட்டம். இதுதான் நம்ம ஆற்றுலேருந்து பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது எத்தனை நாள் வரைக்கும் தாங்கும் இந்த கருவாடெலாம்? தாங்குங்கண்ணே, ஆனால் ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கு மேல்பட்டு நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், 5 நாளைக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு மேல்பட்டு நல்லா இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபா கூறு கறிக்கு தான் மக்களே வந்திருக்கோம். ஆட்டுக்கறி வெறும் 10 ரூபாய்க்கு தராங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வந்து இன்றைக்கி தான் நிலவரத்துக்கு ஆட்டுக்கறியை வெறும் 10 ரூபாய்க்கு தர முடியும்னு தெரில. ஸோ அந்த கடைக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். வாங்க அந்த அண்ணன்ட்டே போய் அது எப்படின்னு நம்ம கேட்டுருவோம். மக்களே இதான் மக்களே கடை பிறகு. அண்ணா என்ன வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கிறேங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சுரேஷ்குமாருங்க. ஓகேங்கண்ணா. நம்ம இந்த கடை வந்து எத்தனை வருஷமாக இந்த வியாபாரம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? கடை எங்கள் சந்தையில் நாங்கள் ஒரு 50 வருஷமாக பண்ணிட்டு 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்கண்ணா. 2 வருஷமாக ஆகுது. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து கூறுக்கறி 10 ரூபான்னு சொல்கிறீங்களா, எப்படிண்ணா இன்றைக்கி ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு நம்மளால் தர முடியும்? இதில் வந்து கழிக்கிறோம் இல்லைங்கண்ணா, எலும்பு ஜவ்வு இந்த கொழுப்பு மேலே அந்த ரவாஜிகரி அது மாதிரி வச்சுக்கிறதாங்க. வச்சு எல்லாமே கலந்து தர்றது தான். ஒரு 3-4 ஆடு எடுத்தால் ஒரு 100 ஊர் வைக்கலாம். 100 ஊர் வைக்கலாம். ஓகேண்ணா. இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை ஆடுண்ணா இந்த பக்கம் போகும்? நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறது ஒரு 10 ரூபாய்க்குள்ளே 10 ரூபாய்க்குள்ளே இருப்பீங்க. 10 ரூபாய் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை மறுத்த ஒரு 20 ரூபாய் இருக்கும். ஓகேண்ணா. இதில் வந்து நம்மளது வெள்ளாடு செம்பிளி எல்லாம் கலந்து தான் இருப்போம். கலந்து தான் இருக்குது. வெள்ளாடு தனியாக இருக்குதுங்க. ஓகே. செம்பிளி தனியாக இருக்குது. இது செம்பிளி கறி. இது பூரா செம்பிளி. ஓகே. இது வெள்ளாடுங்க. இது வெள்ளாடு. ஓகே ஓகே. இப்போ வந்து அது எப்படிண்ணா, இப்போ உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த வித்தியாசம் தெரியாது இல்லை? கரெக்டாக தனியாக வச்சு கொடுத்துருவோம். வச்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஒன்று வரையில் தனியாங்க, வரையில் தனியாக. அதாவது கேட்குற ஜனங்களுக்கு அது மாமூலாக வராங்க. ஓகேங்க. வந்தார் ஒரு கேட்டார், அவ்வளோதான் சொன்னால் தீஞ்சு வியாபாரம் மாமூலாக பார்க்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஓகே ஓகே. புதுசாக வரவங்களுக்கு சொல்லி பண்ணி கொடுப்போம். ஓகே. நம்பிக்கையாக வரதாங்க. நம்பிக்கையாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அது தலையெல்லாம் நம்மள்ட்ட என்ன ரேட்னா? தலை வந்துன்னு இப்போ அந்த குட்டி தலை எடுத்திங்கன்னா இப்போ ஒரு 400 சுமார் வருங்க. ஓகேங்கண்ணா. அதே அந்த பக்கம் செம்பிளி குட்டி தலை எடுத்தால் தீச்சி வெட்டி கொடுத்தா ஒரு 300 ரூபா வருங்க. காலை தானே ஆட்டுக்கு? கால் 150 ரூபாங்க தீக்காமல், தீச்சி கொடுத்தா 200 ரூபா. ஓகே. இப்போ இந்த குடல் அதெல்லாம் பெருசு சைஸை பொறுத்துக்கு என்னது, அந்த குடல் 800 ரூபா வருங்க. இந்த ஃபர்ஸ்ட் குடல்? ஆமாம். ஓகேங்கண்ணா. இந்த பக்கம் இருக்கிறதும் அதே ரேஞ்ச் வரும். குட்டி அறுத்தேன் ஒரு 600 ரூபாய்க்கும் கொடுத்தேன், 500 ரூபாய்க்கும் கொடுத்தேன். சைஸை பொறுத்துங்க. சைஸை பொறுத்து. ஓகே ஓகே. நுரையில் வந்து 250 ரூபா 300 ரூபா சைஸை பொறுத்துங்க. ஓகே. இயரில் எடை போட்டு கொடுப்போங்க, எது வேணாலும் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து இந்த ஆடு வந்து அறுக்கிறது வந்து இங்கேயே தானே? இங்கேயே அறுத்து இதுலேயே தோல் இங்கேயே உளிச்சு சுத்தம் பண்ணி எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கிறது முன்னாடி தாங்க. ஓகே ஓகே ஓகே. காலையில் ஃப்ரீயாக வந்து இந்த கட்டை கடல் இங்கேயே இருக்கும். ஓகே. எடுத்து போட்டோம்னா ஜாமானை மட்டும் கொண்டு வருவாங்க டெம்போ. ஓகே. நாங்கள் குரு வெட்டிடுங்க. ஓகே. இங்கேருந்து எங்களுக்கு 5 கிலோமீட்டருங்க. ஓகே. மாமூலாக வந்து பண்ணிட்டு சந்தை இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் தான். மற்ற நாளில் நான் குருடியில் 3 நாள் போடுவோம். அங்கே 3 நாள் போட்டுருக்கீங்க ரெகுலராக? ஓகே. இப்போ இந்த ரத்தனை தனித்தனியாக கூறு போட்டு வச்சுருக்கீங்களா? தனியாக 100 ரூபாங்க. குடலுக்கு 2 ரத்தம் கொடுத்துருவாங்க. குடலுக்கு 2 ரத்தம் கொடுத்துருவோம். சேர்த்து தான் பேசுவாங்க, ரத்தம் குடல் தான். ஓகே ஓகே ஓகே. அண்ணா உங்களோட நம்பர் சொல்லுங்கண்ணே, மக்கள் யாராவது தேவைப்பட்டா கூப்பிடுவாங்க. என்னுடைய நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து 88 70 80 69 19. ஓகே ஓகேண்ணா. ரொம்ப சந்தோஷம். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அபுசாலியா. அபுசாலியா. ஓகேண்ணா. நல்ல பேருண்ணா, அருமையான பேருண்ணா. ஓகேண்ணா. இப்போ இந்த ஆட்டுத்தலையை வந்து நம்ம பொசுக்குறது தானே? ஆமாங்க. இப்போ பொசுக்கி நம்மளே எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துருவோங்களாண்ணா? வெட்டி சுத்தம் பண்ணி. ஓகே ஓகேங்கண்ணா. சும்மா லைட்டாக கொஞ்ச நேரம் பொசுக்குனாவே போதுமாண்ணா? போதும். சும்மா அந்த முடி வரக்காக? முடி வரதுக்காக. ஆனால் வாசம் நல்லா இருக்குண்ணே, ஸ்மெல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். இது செம்பிளி தலைங்களா? செம்பிளிங்க. ஓகே ஓகே. வெள்ளாடு அந்த பக்கம் வெள்ளாடு. இது எவ்வளோண்ணா ஒரு தலை? அது 400 ரூபா 500 ரூபா. தலையை பொறுத்து. இப்போ நீங்கள் எல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணி கவரில் போட்டு நீட்டாக கொடுத்துருவீங்க. இப்போ வந்து இங்கே நம்ம ஆடு அறுக்குறாங்க இல்லைண்ணே, இது நம்ம ஹலாலாக இருக்கிறாங்களாண்ணா? இல்லை ஹலால் தான் இது. அப்போ நம்ம நம்பி வாங்கிட்டு போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே. சரிங்கண்ணே. சரி மக்களே, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பூதப்பாடி சந்தை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன். அவ்வளோதான் வீடியோட முடிவில் இருக்கும். உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அங்கே ஒரு அம்மா பாருங்கள், சுருட்டு குடிச்சிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அதை காமிச்சிட்டு முடிச்சுட்டு இங்கே வீடியோ முடிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இங்கே இது பண்ணோம். நம்ம வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.